நிறுத்துங்க நிறுத்துங்க, வாசிக்கிறத நிறுத்துங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய், இது கல்யாணத்துக்கான பேண்ட். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கல்யாணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை மட்டும் தான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றேன்? அதனாலதான் இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ ஏனா இப்போ உனக்கு யார் கூட கல்யாணம் ஆக போகுது? அட நம்ம 2 பேரோட கல்யாணம் தான். பாண்டி நீ கிளம்பு. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எங்க? நீ போக வேண்டிய இடத்துக்கு தான், மென்டல் ஹாஸ்பிடலுக்கு. நானே உன்னை கொண்டு போய் சேர்த்துடுறேன். உனக்கு ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு தோணுது, நீ வா என் கூட. மீரா, நீ இதே மாதிரி என் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போனா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூட வர நான் தயாரா இருக்க. அப்படியே இதுல பைத்தியக்காரத்தனமா என்ன விஷயம் இருக்கு? இப்ப நான் புத்திசாலித்தனமான வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டா வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட கல்யாணம் கொஞ்சம் ஃபேஷனா இருக்கணும்ல, எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் கேளு, கல்யாண பொண்ணு இங்க வந்திருக்க, பேண்டுக்காரங்களும் இங்க இருக்காங்க, ஐயரையும் வர சொல்ற, அக்னி சாட்சியா இங்கேயே கல்யாணம் பண்ணிக்குவோம். லூசு. நீ இந்த பேண்டுக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம் கனவு கூட காணாத, புரியுதா? ஏய், நான் கனவெல்லாம் காண மாட்டேன். இப்ப இது கனவா நனவாக்க வேண்டிய நேரம். என்ன சொல்ற? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நான் இதையும் நிரூபிச்சிட்டேன். என்னால உன் மனசுல இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன? இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நீ எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி பிகு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏன் சரின்னு சொல்ல மாட்டேங்கிற? நான் வாழ்க்கை பூரா கன்னியாவே இருப்பேன், ஆனா உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சுதா? உன்ன இந்த வச்சுக்கோ. ஏய் நில்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், முட்டாள். ஏய் ஒரு நிமிஷம், இங்க பாரு. நீ ரொம்ப பிகு பண்ணன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் அம்மா அப்பா கிட்ட போய் பேசிடுவேன். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவங்க அதுக்கப்புறம் சம்மந்தம் பேச உன் வீட்டுக்கு வருவாங்க. பாண்டி, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. உனக்கு கல்யாணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு நீ இது வரைக்கும் உணர்ந்திருக்கியா? நீ கல்யாணத்துக்கு தகுதியானவன்னு உனக்கு தோணுதா? அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்கிட்ட என்ன இருக்கு உன்னை ரொம்ப பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? பதில் சொல்லு. ஏய், என்கிட்ட அப்படி என்னதான் இல்ல. உன் கண்ணுல ஏதாவது கோளாறு இருக்கானே? இப்படி வாட்ட சட்டமா இளமையா இருக்கிற ஒரு வாலிபன் தெரியலன்னு சொல்ற? பெருசா பேச வந்துட்டேன். ஐயோட பாடியை பார்த்தோம்ல, நம்ம ஊர்ல எவனுக்குமே இந்த மாதிரி உடற்கட்டு கிடையாது. நீ என்ன பொண்ணு கூட சண்டையா போட போற? பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது. ஐயோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. உனக்கு இதெல்லாம் அவ்வளவு சுலபமா தெரியுதா? சரி, அப்போ நான் ஒரு புருஷனா இருக்க வேண்டியதுக்கான 3 குணங்களுக்கு உனக்கு பரிசு வைக்க போறேன். ஒருவேளை நீ இந்த சவால்ல பாஸ் ஆயிட்டா, அப்போ கண்டிப்பா நீ எங்க வீட்டுக்கு என்ன பொண்ணு கேட்டு வரலாம். சரியா? அவ்வளவுதானா? இதான் விஷயமா? சரி சரி, சவாலை பார்த்து சிங்கம் என்னைக்கு பாய்ந்திருக்கு, இப்ப ஐயா செஞ்சு காட்டுறேன் பாரு. சரி சொல்லு, உன்னோட 3 சவால் என்னன்னு சொல்லு. ஓய், அவ்வளவு ஈஸி ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு ஒன்னொன்னா சொல்றேன், கேளு. நீ என்னோட முதல் கண்டிஷனை முடிச்சு காட்டு. பொண்ணுங்களுக்கு அவங்களை சிரிக்க வைக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவ கஷ்டத்துல இருந்தா கூட அப்பவும் அவ முகத்துல சிரிப்பை கொண்டு வரணும். அவங்க கண்ணீரை தொடச்சு சிரிப்பை வர வைக்கணும். அவங்களை என்னைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும், புரிஞ்சுதா?